யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2024க்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதன் வரிசையில் இன்றைக்கி கேட்ட நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியில் 4 பாதங்கள் கொண்டது. ராசி அதிபதி செவ்வாய், நட்சத்திர அதிபதி புதன். கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய அம்சம், புதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிற காரணத்தினால அளவுக்கு அதிகமான அறிவு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நுட்பமான புத்தி இருக்கக்கூடிய நபர்கள், ஞானம் அதிகமாக உள்ள நபர்கள். இவங்க பார்த்திங்கன்னா எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பார்ட் டைம்லேயே ஆகுது ஒரு பிஸ்னஸ் அவங்க கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. 2 வேலைகள் செய்யக்கூடிய ஒரு யுக்தி இவங்களுக்கு தெரியும். இவங்க அளவுக்கு அதிகமான அறிவு உள்ளவங்க அப்படிங்கிறதுனால கோபம் அதிகமாக வரக்கூடிய நபர்கள். செவ்வாயுடைய வீடு அப்படின்னு சொன்னால் கேட்கவே வேண்டாம், சற்று கர்வம் பொருந்தியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக ஈடுபாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அளவு கடந்து ஆன்மீக ஈடுபாடுகள் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகள் தொடர்ந்து செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. குடும்பத்தின் மேலே பற்று பாசம்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நபர்கள். கடமையை கண் போல் பார்த்துக்கிற ஒரு நபர்கள். வேலை மேலே பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனமே அடையாமல் வேலையில் அழகாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்லாம். அதிகமாக பிரயாணம் செய்யக்கூடிய நபர்கள், நின்றுக்கிட்டே வேலை செய்யறதுக்கு உண்டான நபர்கள். செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறவங்கன்னு பார்த்தாவே உழைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய உழைப்பு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும். இவங்களுக்கு சொந்த தொழிலில் எப்பயுமே சின்ன சின்ன இடையூறுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சாராம்சமே பார்த்திங்கன்னா இந்த புதனும் அந்த செவ்வாயும் சேர்கிற இடத்துல வேலை அப்படின்னு வரும்பொழுது வேலையில் சின்ன சின்ன உபாதைகள் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. டக்குன்னு ஒரு அப்ஸ்டகல்ஸ் வரும். அதாவது பிரேக் ஆகி தான் நமக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக கிடைச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப குறைவு. பிறப்பு கட்டத்தில் சுக்கிரன் மற்றும் சனி பகை ஆகாமலோ, அதாவது நீசம் ஆகாமலோ, அதுக்கப்புறம் அஸ்தங்கமும் ஆகாமல், இந்த 3 விஷயங்கள் ஆகாமல் நல்லபடியாக அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் பொருந்தியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நான் சொன்ன இந்த 3 கிரகங்களும் பகையாகவோ நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ அமர்ந்திருந்தால் நமக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இதில் புதன் பார்த்திங்கன்னா அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கேட்டை நட்சத்திரக்காரர்கள், அதுவும் நட்சத்திர அதிபதி அஸ்தங்கமாகி இருந்தால் பேச்சில் சின்ன சின்ன தடைகள் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி டக்குன்னு வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி யோசிக்கிற மாதிரி ஒரு தன்மையும் இருக்கும். நண்பர்களால் பெரிய அளவு நமக்கு நன்மைகள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு சாதகமாக இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம சாதகமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளை கழட்டி விட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி துரோகம் செய்யக்கூடிய நண்பர்கள் அப்படின்ற மாதிரியான நண்பர்கள் கண்டிப்பான முறையில் இருக்கத்தான் செய்வாங்க. பெண்களால் இடையூறுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது பெண்களுக்காக இருந்தாலும் ஆண்களுக்காக இருந்தாலும் 2 பேருக்கும் ஒத்துப்போகிற ஒரு விஷயம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெண்களால் அடிக்கடி கான்வர்சேஷன் அதிகமாக போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதற்குண்டான காரணத்தையும் நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்குமே ஆர்குமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். சட்டுன்னு ஒரு விஷயம் புரியாது. என்ன காரணம் பார்த்திங்கன்னா புதன் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக இருந்ததுன்னா டக்குன்னு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும். இவங்க பார்த்திங்கன்னா எதையுமே டீப்பாக யோசித்து அதுக்கப்புறமா தான் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே இவங்க ஒரு க்ரியேட்டிவான மைண்டில் போயிடுவாங்க. இமேஜினேஷன் பவர் ஜாஸ்தி. அதாவது பேசும்போது அதை இமேஜின் பண்ணி இப்படி இருக்குமா அப்படின்னு திங்க் பண்ணி அதுக்கப்புறமா தான் முடிவு பண்ணி பேசக்கூடிய நபர்கள். கேட்டுட்டோம் சரின்னு சொல்லிட்டு போகக்கூடிய நபர்கள் கிடையாது. ஆராய்ச்சி மைண்ட் இருக்கக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜோதிட ஆர்வமும் ஜாஸ்தியாகவே இருக்கும். கேட்ட நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அறிவாளிகள் தான். பேச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க அதிகமாக பேசக்கூடிய நபர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள், அதாவது ஆண்கள் பார்த்திங்கன்னா நட்புறவுகள் ஜாஸ்தியாகவே இருக்கும். நண்பர்களால் பெரிய ஈடுபாடுகள் எதுவும் இருக்காது. இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. கடமையை கண் போல் பார்த்துக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலைக்கு உண்மையாக உழைக்கக்கூடிய நபர்கள். ஏதோ சம்பளம் வாங்குறோமே அப்படின்றதுக்காக வேலை செய்யக்கூடிய நபர்கள் கிடையாது. பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்கள் கூட பார்த்திங்கன்னா இரவு பகல் பார்க்காம உழைப்பு போடக்கூடிய ஒரு நபர்கள். பெரியவங்க கிட்ட பெரிய மரியாதை அப்படின்றது கண்டிப்பான முறையில் இருக்கும். தாய் தந்தை மேல் அளவு கடந்த பாசம் வைத்திருக்கக்கூடிய நபர்கள். இவங்க வாழ்க்கை பார்த்திங்கன்னா சிறப்பாக போயிட்டுருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆரம்ப காலகட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் அப்படின்றத வச்சு பார்க்கும்பொழுது ஒரு விஷயத்துக்குமே போராடி ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான். ஆனால் கடைசி டைமில் நமக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வந்தே தீரும். ஆனால் சட்டுப்புட்டுன்னு வருதான்னு பார்த்திங்கன்னா அதுக்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். நம்ம எடுத்தடுப்பில் எந்த விஷயம் கிடைக்கிறதில்ல. திருமணமும் லேட்டாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா பிறக்கும் பொழுது நம்ம புதன் திசையில் பிறக்கிறோம். அடுத்து கேது, சுக்கிர திசையிலேயே திருமணம் நடக்கிற மாதிரி இருந்தால் ஓகே. சிலருக்கு சுக்கிரன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்கிற மாதிரியாக இருந்ததுன்னா அதுவும் சில தடைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இதே கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவக்காரர்களாக தான் இருப்பாங்க. பெண்கள் கோவமாக இருக்கிற காரணத்தினாலேயே பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட அணுகி பேச முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். தாயோடு அதிகமாக கான்வர்சேஷன் பண்ணக்கூடிய நபர்கள், ஆர்கியூமெண்ட் அளவுக்கு அதிகமாக
பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். வேலை பார்க்குற இடத்துல இவங்களை பார்த்து கொஞ்சம் நடுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலேயும் இவங்க வந்து திறமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனால வேலை சார்ந்த விஷயங்களில் முற்போக்கு சிந்தனையாகவே இருப்பாங்க. நல்ல அளவு கடந்த முன்னேற்றம் அப்படின்றதும் கண்டிப்பான முறையில் உண்டு. எந்த லெவலில் இருந்தாலும் இவங்களோட அறிவாற்றல் காரணமாக அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நகர்ந்து போகக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆண் குழந்தைகள் பெரும் பாக்கியம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. இப்போ நட்சத்திர தோஷம் பற்றி பார்த்துடலாம். கேட்ட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர தோஷம் கொண்டது. சந்திர தோஷம் அப்படின்னா சந்திரன் வந்து மதிகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தில் ஒரே முழு மனசாக நிற்க முடியாது. மனம் மாறிக்கிட்டே இருக்கும், நெகட்டிவாக அதிகமாக திங்க் பண்ண வைக்கும். இதுக்கு காரணம் சந்திரன் நீசமாக இருக்கக்கூடிய ஒரு காரணம்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்திரனால் ஏற்படக்கூடிய உபாதைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தலைவலி அப்படின்றது எப்பயுமே இருக்கிற ஒரு விஷயம். ஜலதோஷம், சைனஸ் இந்த மாதிரியான தன்மைகள் வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி தும்மிக்கிட்டே இருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயமும் இவங்களுக்கு எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். அப்புறம் வந்து சந்திரன் திருமணமான பெண்களோட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒற்று போகவே போகாது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சந்திரன் அப்படின்ற அடிப்படையில் பார்த்திங்கன்னா மாமியாரோட பிரச்சனைகள், நாத்தனாரோட பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல நமக்கு மூத்த அதிகாரிகளாக பெண்கள் இருந்தாலும் அவங்களோட நமக்கு வந்து செட்டே ஆகாது. ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை கார்னர் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். மன அழுத்தங்கள் வரலாம். இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே போகுதே அப்படின்ற மாதிரியான தாட் நமக்கு போய்கிட்டே இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட் தான் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதற்கான பரிகாரம், ஃபஸ்ட்டு சந்திரனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வழிபாடு. சந்திரனை தலையில் வச்சிட்டு இருக்க அம்மன் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன். காமாட்சி அம்மனோட வழிபாடுகள் தொடர்ந்து செய்கிற காரணத்தினால நமக்கு இதிலேருந்து விடுவிக்கிறதுக்கு உண்டான தன்மை ஏற்படும். பௌர்ணமி நிலவை நீங்கள் கை கூப்பி வணங்குங்க. பௌர்ணமி நேரத்தில் நான்வெஜ் புழங்காமல் நீங்கள் வந்து சந்திர தரிசனம் பண்ணிக்கோங்க. இது வந்து நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுக்கும். வெண்மையான ஆடைகளை பயன்படுத்துங்க. நெத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா தூய சந்தனம், அதாவது கட்டையை அழித்து வச்சுப்போம் இல்லையா, அதை வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா விபூதி வச்சுக்கலாம், அதுவும் வந்து வெள்ளையாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். இதை தொடர்ந்து பண்ணுங்கள். வெண்மைன்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எங்கேயாவது முக்கியமான இடங்களுக்கு போகிறீங்கன்னா வெண்மையான ஆடைகளை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் ரத்தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முத்து அணியிறது மிகச்சிறந்த பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். முத்து மாலைகளாகவோ இல்லை வெள்ளியில் வந்து முத்து பதித்த மோதிரமோ இந்த மாதிரி விஷயங்களை போட்டுக்கிறது நமக்கு இந்த தோஷ நிவர்த்திகளை கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகும்பொழுது அரிசியை தானமாக கொடுங்க. அன்னதானத்துக்காக கொடுக்குற அரிசியை, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது அரிசி தான் வந்து சந்திரனுடைய தானியம். இதை நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் தோஷ நிவர்த்திகள் நடக்கும். மனம் சார்ந்த விஷயத்தில் நிறைய நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் உங்கள் மனசில் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அது நடக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பமே வராமல் போகிறதுக்கு காரணம் இந்த சந்திர தோஷம் தான். சந்திர தோஷத்தை நம்ம வந்து சரி பண்ணோன்னா இது ஒரே நாளில் சரியாகக்கூடிய விஷயம் கிடையாது. நட்சத்திர தோஷம்னா அதனோட தன்மை அது கடைசி வரைக்கும் போயிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம சந்திரனுக்கு வந்து பண்ணக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து பண்ணும் பொழுது அந்த தோஷங்களுடைய தாக்கங்கள் குறையிறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். திங்கட்கிழமைகளில் வந்து நீங்கள் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். சந்திரனுக்கு உகந்த நாள் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை. அந்த நாளில் நீங்கள் அரிசி தானம் பண்ணுறது, கோவிலுக்கு போய் விளக்கேற்றுறது, இது எல்லாத்தையும் அன்றைக்கி பண்ணிங்கன்னா சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கோச்சார பலன்கள் பற்றி பார்த்துடலாம். 4ஆம் வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இங்கே வந்து சனியுடைய அமர்வு இருக்குது. சுகஸ்தானத்தில் சனி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது வேலை சார்ந்த விஷயங்களில் மெத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லலாம். தாயார் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா தாயுடன் பெரிய உறவு ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இல்லை. சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சனி அங்கே இருக்குது அப்படின்றனால வேலை சார்ந்த விஷயங்கள் செய்யும் பொழுது அதில் வந்து கொஞ்சம் அலைக்கழிப்புகள், அதிகமாக பிரயாணம் பண்ணுறது, திரும்ப திரும்ப ஒரே வேலைக்காக நம்ம வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கிறது, வேலை அப்படியே நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே போயிட்டுருக்கோம். பண வரவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆவரேஜான இன்கம் அப்படின்றதில் எந்த தடையும் இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து 5ஆம் வீடு. 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இங்கே வந்து ராகுவுடைய அமர்வு இருக்குது. ராகு வந்து பார்த்திங்கன்னா புத்திரஸ்தானத்தில் அமரும் பொழுது புத்திர பாக்கியம் கண்டிப்பான முறையில் கெட்டும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுக்கிரன் உச்சமாகக்கூடிய வீடு. குருவாக வேலை செய்யக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லுவாங்க. குரு ஆட்சி பெற வீட்டில் உட்காந்ததுனால ஸோ நமக்கு நன்மைகள் பல உண்டு. குலதெய்வ அனுகிரகம் அப்படின்றத நீங்கள் பெற்றுட்டாவே போதும். நன்மைகள் பல விஷயமாக உங்களுக்கு வந்து சேரும். கோரமான தெய்வங்களோட வழிபாடை பண்ணுங்கள். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு இருக்குது அப்படின்னும் பொழுது கோவக்கார கடவுளை நீங்கள் வழிபாடு பண்ணும்பொழுது உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தங்கு தடையில்லாமல் வரத்துக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். புண்ணியகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் நமக்கு வந்து ராகு இருக்கே, நெகட்டிவான கிரகம் இருக்கிறதுனால நன்மைகள் நடக்காது அப்படின்ற பலன்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரியான பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்றது குலதெய்வத்தை கும்பிட்டா கரெக்டான முறையில் கிடைக்கும். ஸோ இதை தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு நன்மை உண்டு.
6ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம். இங்கே குருவுடைய அமர்வு இருக்குது. குரு வந்து நோய் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கும்பொழுது உடல் உபாதைகள், அதாவது தேவையில்லாமல் கலக்கம், கொஞ்சம் மன அழுத்தம் இதெல்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள்னு பார்த்தீங்கன்னா சுபகிரகம் அங்கே இருக்குன்னா எதிரிகளால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனைகள் நேராக நம்மளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படக்கூடிய ஒரு தன்மை தான் எதிரிகளுக்கு இருக்கும். வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைக்காகவோ அப்படி இல்லைனாக்கா நீங்கள் படிக்கிறதுக்காகவோ வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் வெளிநாடு தொடர்புன்றது ஏற்படும். அடுத்து 11ஆம் வீடு, அதாவது நமக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஈஸியாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள் சின்ன சின்ன தடைகளோடு வர்ற மாதிரி இருக்கும். லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு செலவு பண்ணாமல் சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் செலவு இழுத்து விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சரியான முறையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேதுவுக்கான பரிகாரங்கள் செய்கிற பட்சத்தில் தடை விலக்கங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் போல் செயல்படக்கூடியது தான் கேது. புதனுடைய வீட்டில் இருக்கிற காரணத்தினால இடம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்களில் எந்த தொய்வும் இருக்காது. நீங்கள் வந்து உங்களோட வேலையை கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருங்க. மனசளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கேது உங்களை ஒன்றும் பண்ணாது. ஸோ அந்த காரணத்தை வரைக்கும் மைண்டில் வச்சுக்கோங்க. லாபஸ்தான கேது கரெக்டான லாபங்களை கொடுத்தே தீரும். சின்ன சின்ன தடை வரும், ஆனால் வருமானங்கள் வந்து நிற்காது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து தாராபலன் பற்றி பார்க்கலாம். தாரை வழிபாடுகள் செய்ய செய்ய நமக்கு நன்மைகள் அப்படிங்கிறது எவ்வளோ நெகட்டிவாக வாழ்க்கை போய்கிட்டு இருந்தாலும் நன்மைகள் அப்படியே மாறுறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காகவும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக ஆகிறதுக்கும், உடல் உபாதைகள்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கண்ட்ரிஸ்டிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கும் இந்த வழிபாடுகள் நமக்கு ஹெல்ப் பண்ணும். வராக வழிபாடு மற்றும் ரங்கநாதர் வழிபாடு, இந்த வழிபாடை தொடர்ந்து பண்ணும்பொழுது மேற்கூறிய நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்பத்து தாரை, அதாவது பணத்தடைகளை நீக்கி நமக்கு ஆவரேஜாக வர வேண்டிய பணங்களை தடையில்லாமல் வர வைக்கிறதுக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது மகம், அதாவது கோவில் கோபுர தரிசனங்கள் பண்ணுங்கள். அதே சமயத்தில் ஹனுமன் வழிபாடு பண்ணுங்கள். இந்த 2 வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் நமக்கு பணத்தடைகள் நீங்கிறத கண்கூடாக பார்க்கலாம். அடுத்து ஷேமதாரை, பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான கிரகங்கள் இருக்கும்போது தான் நமக்கு வந்து தடைகள் இருக்கும். அதே சமயத்தில் பூர்வ ஜென்ம கர்மங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறதுனாலையும் நிறைய கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த கர்மங்களை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா 4ஆவதாக வரக்கூடிய ஷேமதாரை கடவுளை வழிபாடு பண்ணும்பொழுது நிறைய நல்ல மாறுதல்கள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். முருகர் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் தொடர்ந்து பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கர்மாக்கள்லேருந்து விடுதலைன்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். சாதகதாரை, எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த தெய்வங்கள் கண்டிப்பான முறையில் நமக்கு கொடுக்கும். அந்த தெய்வங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ராகவேந்திரர் வரார் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில். அதுக்கப்புறம் கலச வழிபாடு, இந்த 2 வழிபாடுகள் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது எல்லா சூழ்நிலைகளுமே நமக்கு சாதகமாக மாறத்துக்கு உண்டான தன்மை கொடுக்கும். நீங்கள் வந்து கோவிலுக்கு போய் 2 விளக்காகவும் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னாக்கா அந்த படம் வாங்கி வச்சு நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் வீட்லேயே. இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்கள். பலவிதமான முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். அடுத்து மித்திரதாரைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் ராமர், முருகர் மற்றும் காமதேனு வராங்க. இந்த 3 தெய்வங்களை தொடர்ந்து வழிபாடு பண்ணும் பொழுது நம்ம தோய்வாக நினைக்கக்கூடிய சில காலகட்டங்களில் நமக்கு வந்து ஒரு உற்ற துணையாக இருந்து மாரல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இந்த தெய்வங்கள் நமக்கு செஞ்சு கொடுக்கும். யாரோ ஒருத்தங்க மூலிமா சில உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சப்போர்ட்டில் என்ன ஹெல்ப்பாக வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மித்திரதாரைகளுடைய தன்மை தான். ஸோ இந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணும்பொழுது பலவிதமான நன்மைகள் அப்படின்றது தன்னால் நடக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேட்டை நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் மூலம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.